சித்ரன்னா பேச்சுலர்களுக்கு ஏற்ற உணவாகும். சாதம் மட்டும் வடித்து வைத்திருந்தால் 10 நிமிடத்திற்குள் எளிதாக செய்துவிடலாம். இந்த பதிவில் மாங்காய் பயன்படுத்தி சித்ரன்னா எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். மாங்காய் 1 கடுகு 3 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், காய்ந்த குண்டு மிளகாய் 4, உளுந்து 2 டீஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன், மிளகாய் 3. வேக வைத்த வெள்ளை சாதம் 2 கப், தேங்காய் துருவல் அரை கப், வறுத்த வேர்க்கடலை 1 கைப்பிடி, உப்பு சுவைக்கேற்ப, கறிவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் எண்ணெய் அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. முதலில் மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் 1 டீஸ்பூன், கடுகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நன்கு அரைத்து பேஸ்ட் தயாரிக்கவும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் 2 டீஸ்பூன் கடுகு, குண்டு மிளகாய், உளுந்து பருப்பு மற்றும் கடலை பருப்பு சேர்த்து வதக்க வேண்டும். அடுத்து வறுத்த வேர்க்கடலை மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வறுக்க வேண்டும். பிறகு கறிவேப்பிலை மற்றும் சீரகம், பெருங்காயத்தூள் மற்றும் மஞ்சள் சேர்த்து கிளறவும். இப்போது மாங்காயை நன்றாக துருவி சேர்க்க வேண்டும். மாங்காய் நன்றாக வதங்கியதும் தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். அடுத்து அரைத்து வைத்திருக்கும் பேஸ்டை சேர்க்க வேண்டும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அடுப்பை அணைத்து விடலாம். இறுதியாக வேக வைத்த வெள்ளை சாதத்தை சேர்த்து கிளறினால் சுவையான மாங்காய் சித்ரன்னா ரெடி. இதனை மதிய உணவாக தயார் செய்து சாப்பிடலாம்.